அஸ்ட்ரோசிக் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழ் புத்தாண்டின் குரோதி வருடத்தின் முதல் மாதமா வருவது இந்த சித்திரை மாதம். நம்ம ஜோதிட முறைப்படி சூரியனை மையமா கொண்டு கணக்கிடப்படுவதுதான் வருடம். ஒவ்வொரு ராசியிலையும் சூரியன் சஞ்சரிக்கும் போது ஒரு மாதம் அப்படிங்கிறது தொடங்கும். அந்த வகையில சூரிய பகவான் மேச ராசியில சஞ்சரிக்கும் காலம்தான் இந்த சித்திரை மாதமா நம்ம கணக்குல எடுத்துக்கிறோம். சித்திரை மாதத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாதத்தின் தொடக்கமே தமிழ் வருட பிறப்பா நம்ம கொண்டாடுறோம். இந்த மாதத்தின் தொடக்கத்துல சூரிய பகவானை வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா மிக மிக சிறப்புகள் அப்படிங்கிறது அதிகம் நமக்கு கிடைக்கும். சித்திரை தொடக்க நாள் வருடத்தின் தொடக்க நாள் அப்படிங்கறதால அன்றைய தினம் அந்த வருடத்திற்குரிய பஞ்சாங்கம் பார்ப்பவர்கள் பஞ்சாங்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா அந்த நாள்ல வாங்கி படிக்க தொடங்குவாங்க. இந்த தமிழ் வருட வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்த்துவது போல நம்ம முன்னோர்கள் அனைவருமே இந்த தமிழ் வருட பிறப்பு நாள்ல வேப்பம்பூ பச்சடை செய்வது வழக்கம். வேப்பம்போட வெல்லம், புளி உள்ளிட்ட 3 விதமான இனிப்பு, கசப்பு, புளிப்போடு இருக்கக்கூடிய 3 விதமான சுவையையும் சேர்த்து நமக்கு தருவாங்க. இது ஏன்னா இன்பம் துன்பம் அப்படிங்கிறது கலந்துதான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது தத்துவத்தை கொண்டு நமக்கு எல்லாமே இருக்கும். இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும், கசப்பும் இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே கலந்த கலவை தான் நம்மளுடைய வாழ்க்கை. இப்படிப்பட்ட இந்த சித்திரை மாதத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு, என்னென்ன பலன்கள் அவங்களால நமக்கு கிடைக்க போகுது, என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். சித்திரை மாதம் அப்படின்னாலே 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் மே மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இந்த சித்திரை மாதம் இருக்குது நமக்கு. சித்திரை மாதம் 3ஆம் தேதி மீனத்திலிருந்து புதன் வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. சித்திரை மாதம் 9ஆம் தேதி மீன ராசிக்கு செவ்வாயும் போறாரு. சித்திரை மாதம் 12ஆம் தேதி மேஷ ராசியில சுக்கிரன் இருக்கிறாரு. சித்திரை மாதம் 18ஆம் தேதி தான் ரிஷபராசிக்கு குரு போறாரு. குரு பயிற்சி நடக்க போகுது. சித்திரை மாதம் 23ஆம் தேதி மேச ராசியில புதன் இருக்கிறாரு. இதை இல்லாம சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்குது. 14/4/2024 முதல் 22/4/2024 வரை கும்பராசியில சனி செவ்வாயோட சேர்க்கை இருக்குது. இந்த காலகட்டத்துல சற்று உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். கும்பம், கடகம், சிம்மம், விருச்சிகம், மீனம் ஆகிய 5 ராசிக்காரர்களும் 1/5/2024 நடைபெறும் குரு பெயர்ச்சி, குருவின் பார்வை பதியும் ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா கன்னி, விருச்சிகம், மகரம். இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் தொட்டது துலங்கும், தொல்லைகள் அகல போகுது. வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது வீடு தேடி வரப்போகுது. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடு இந்த குரோதி வருடம் அதாவது சித்திரை மாதம் நமக்கு தொடங்க இருக்குது. எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு சிறப்பா செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள். தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் சந்திரன் விரயஸ்தானத்துல இருக்கிறார். அஷ்டமத்துல செவ்வாயும் சனியும் சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க. எனவே மன நிம்மதி அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் குறையும். தொழில் வளர்ச்சியில இருந்துட்டு வந்த இடையூறு அப்படிங்கிறது அதிகரிக்கலாம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பல காரியங்கள் அப்படிங்கிறது தாமதப்படும். 10ல் குரு இருக்கிறதால பதவி மாற்றமும் இடமாற்றமும் வருவதற்கான சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டு. மனக்கசப்புகள் அதிகமாக வரக்கூடிய மாதம் இந்த சித்திரை மாதம் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம். 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறது. அதனால் இந்த மாதத்தில் ஓரளவு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு பாராட்டப்படுறதுக்கெல்லாம் கூடுதலாக நீங்கள் உழைக்கணும். தொழில் செய்யக்கூடியவங்கெல்லாம் புதிய விஷயங்களை புது புது ஐடியாக்களை நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் தொழிலில் முன்னேற முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு கடுமையாக நீங்கள் உழைக்கணும். குடும்பத்தில் முன்பை விட உறவு அப்படிங்கிறது சற்று சூழ்நிலைக்கு தகுந்தது போல மாறும் அப்படின்னு தான் சொல்லணும். நிதிநிலை தொடர்பான விஷயத்திலெல்லாம் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். கடகராசிக்காரர்கள் எல்லாருமே கடந்த காலத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகளை எல்லாமே இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எதிர்பார்த்து வந்த மாற்றங்கள் எல்லாமே நடக்கும். வேலை மாற்றம், சம்பள உயர்வு, நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் நல்ல செய்தி ஒன்று இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி செவ்வாயோட சேர்க்கை அப்படிங்கிறது சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. கும்பராசியில செவ்வாய் சனி இருக்குது. அஷ்டமத்துல 2 பேருமே கூடி இருக்கிறதால வாழ்க்கையில துன்பங்களும் இன்பங்களும் மாறி மாறி வரும். அப்படிங்கிறதால கலவையான பலன்கள் அப்படிதான் அப்படி கிடைக்கும். தொழில நஷ்டங்கள் கூட வரலாம்.
காரியத்தில் தடைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நினச்சது ஒன்றும் நடந்தது ஒன்றுமா இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்திலையும் அதிக கவனம் தேவைப்படும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு சிலருக்கெல்லாம் ரண சிகிச்சைகளும் மருத்துவ சிகிச்சைகளும் கூட ஏற்படலாம். தொழிலில் குறுக்கீடுகள் அப்படிங்கிறது உண்டு. பிறரை நம்பி எந்த விஷயமா இருந்தாலும் இறங்கக்கூடாது. அங்ககாரனையும் சனி பகவானையும் வழிபடுவதன் மூலம்தான் மனதுக்கு அமைதி அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி புதன் பார்த்தோம் அப்படின்னா சித்திரை மாதம் 3ஆம் தேதியை வக்கர நிவர்த்தி ஆகுறாரு. சகாயஸ்தானாதிபதி வக்கர நிவர்த்தி ஆவதால புதிய முயற்சிகள்லாம் ஓரளவு வெற்றி அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதத்தில் பாகப்பிரிவினைகள்லாம் செய்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவு வாக்குவாதங்கள் வந்தாலும் பிறகு சுமூகமாக முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். விலகி இதுவரைக்கும் பேசாமல் இருந்த உடன்பிறப்புகள்லாம் இனிமேல் சொந்தத்தை புதுப்பிக்க முயற்சி செய்வாங்க. பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள்லாம் வாங்கலாம். இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் உங்களுக்கு தொல்லை தந்த மேலதிகாரிகள் எல்லாமே மாற்றப்படக்கூடிய சூழ்நிலை தான் இந்த மாதத்தில் இருக்குது. சித்திரை மாதம் 9ஆம் தேதி மீன ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் தோல் ஸ்தானத்துக்கும் அதிபதியான செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறது ஒரு பொன்னான நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். புதிய முயற்சிகளெல்லாம் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உண்டு. கடந்த காலத்தில் இருந்துட்டு வந்த நெருக்கடியான சூழ்நிலை எல்லாமே மாறும். நீங்கள் எதிர்பார்த்து வந்த மாற்றங்கள் எல்லாமே நடக்க தொடங்கும் இனிமேல் அப்படின்னு தான் சொல்லணும். தொழில் வியாபாரத்தாலலாம் கணிசமான தொகை அப்படிங்கிறது கைக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள்லாம் மீண்டும் பணியில் சேர்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. புதன் வக்ர நிவர்த்தி அடைவதால் முயற்சிகள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உண்டு. சகோதரர்கள் சகோதரிகளோடு குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய வேண்டுதலை எல்லாத்தையும் நீங்கள் செய்துட்டு வருவீங்க. உங்களுக்கு சித்திரை மாதம் 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு குரு பகவான் போகிறாரு. தற்போது உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வரும்போது சகோதரர்களோட ஒற்றுமை அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 3க்கும் 5க்கும் 7க்கு அப்படின்னு அவருக்கு குரு பகவானோட பார்வை பதியதுனால அந்த இடங்களால் இருந்துட்டு வந்த பிரச்சனைகளோட தாக்கம் அப்படிங்கிறது குறையும். கூட்டாக செய்துட்டு வந்த தொழிலெல்லாம் தனியாக செய்து வெற்றி காண்பீங்க. பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து பெருமைப்படுவீங்க. அவர்களோட திருமண வாய்ப்பு உங்களுக்கு கைகூடி வரும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்கள்லேருந்து பணிபுரிவதற்கான அழைப்புகள் கூட கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் வரலாம். கடகராசிக்காரர்கள் எல்லாருமே அலுவலக பணியில் கடந்த 2-3 மாதங்களாக பலவிதமான சிக்கல்களையும் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. இனிமேல் எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரப்போகுது. நீங்கள் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாமே கிடைக்கும். அடுத்தடுத்து நிகழும் சுக்கிரனோட பயிற்சியும் கடகராசிக்கு மிகவும் சாதகமாக தான் இருக்கு. தொழிலெல்லாம் நீங்கள் விரிவுபடுத்தலாம். கேட்ட இடத்துல உங்களுக்கு உதவிகள்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் அங்கீகாரம் இதுவரைக்கும் கிடைக்காதவர்களுக்கெல்லாம் இனிமேல் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். புதிய ஒப்பந்தங்கள் புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரும். இனிமேலுக்கு தொழிலை விரிவுபடுத்துவதற்காக கேட்ட இடத்துல உதவிகள்லாம் கிடைக்கும். இடம் பூமி விற்பனையால் நல்ல லாபம் உண்டு. உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் அப்படிங்கிறது இருக்காது. உங்களுக்கு இனிமேல் குடும்பத்தில் உள்ளவர்கள்லாம் உங்களுடைய குணம் அறிஞ்சு நடந்துக்குவாங்க. சித்திரை மாதம் 23ஆம் தேதி மேசராசிக்கு புதன் போகிறாரு. தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் தொழில் ஸ்தானத்திலே இருக்கும்போது தொழில் வளம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். வியாபாரத்திலலாம் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை சந்திப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். நண்பர்கள்லாம் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. புதிய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது வரும். பிடிவாத போக்க மட்டும் கடகராசிக்காரர்கள் எல்லாருமே இந்த சித்திரை மாதத்தில் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்திருந்த இலக்கை அடைய முடியாது. இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் சக பணியாளர்களால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். கலைஞர்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுல தாமதம் அப்படிங்கிறது வரும். மாணவர்களுக்கெல்லாம் மறதி அப்படிங்கிறது அதிகரிக்கிறதால மதிப்பெண்கள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனச்சுதறலை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. வீண் வாக்குவாதங்கள்லாம் நண்பர்களோடு வரலாம். அதையெல்லாம் தவிர்த்துக்கணும். பெண்கள்லாம் விட்டு கொடுத்து சொல்ல வேண்டிய மாதம் இந்த சித்திரை மாதம். உங்களுக்கு அனைத்து வழிகளிலுமே மாற்றம் அப்படிங்கிறது வரும். அந்த மாற்றங்களை முடிஞ்ச வரைக்கும் ஏற்றுக்கிறது தான் நல்லது. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சித்திரை மாதம் துவங்கி ஒரு வாரம் வரைக்குமே குடும்பத்தில் பிரச்சனைகள் மன உளைச்சல் வாக்குவாதங்கள்லாம் வரலாம். சனி மற்றும் செவ்வாய் கும்பராசியில் அதான் அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சிருந்துக்கு பல சங்கடங்களையும் தடைகளையும் ஏற்படுத்தி வருவாங்க. இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு சிறப்பாக இருக்கும். சித்திரை மாதத்தில் கடகராசிக்காரர்கள் வாழ்விலெல்லாம் பலவிதமான நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு. அஷ்டம சனியின் தாக்கமும் கடகராசிக்கு இருக்குது அப்படிங்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சனி பகவானோட தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைய தொடங்கும். சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. அஷ்டம சனி கண்டகச்சனி கிரகங்கள் அனைத்துமே சாதகமற்ற நிலையிலிருந்து சூழல் மாறி உங்களுடைய ஆசைகளும் விருப்பங்களும் ஒன்றாவே நிறைவேற தொடங்கும். அதனால
கடகராசிக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றியும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றியும் வழிபட்டுட்டு வாங்க. வெள்ளிக்கிழமையில அம்பாளை வணங்கி நிதிநிலையில நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க. உங்களை தேடி வர்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இல்லைன்னு மட்டும் சொல்லாமல் உங்களால் என்ன முடியுமோ அதை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சித்திரை மாதம் சிறப்பாகவே இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சித்திரை மாதத்தில் பொறுமையும் நிதானத்தையும் ஒருபோதும் இழக்க வேண்டாம். கடகராசிக்காரர்கள் அனைவரிடத்திலையும் முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து அன்பை மட்டும் பரிமாறுங்க.